பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தமிழ்நாட்டில் இந்த 2 நாட்களில் 2 முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த தூய சக்தி பிம்பம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஜயோட பிம்பம், அந்த பிம்பத்தை இன்றைக்கி கிழிச்சு தொங்க விட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த மாதிரி அது நடந்து முடிஞ்சிருக்கு. அது 2த்தோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்ப்போம். நம்ம நேயர்கள் நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் மக்கள் நம்ம நிறைய அரசியல் பேச போகிறோம். சம்பவம் 1, செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர் ஒரு ஒப்பந்த பணி, சாலை ஒப்பந்த பணிக்காக லஞ்சம் வாங்கினார். 1,30,000 லஞ்சம் வாங்கினார் அப்படின்ற ஒரு செய்தி அப்படிங்கிறது, ஒரு வீடியோ அப்படிங்கிறது நேற்றைய தினம் சோஷியல் மீடியாவில் மிகவும் வைரல். அது எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் நேர்களை பார்க்கலான்னா அதுங்க பதிவு செய்கிறேன். அந்த வீடியோ ஒரு டைம் பாருங்கள். கூட அதெல்லாம் ஒன்று கூட எவ்வளோ இருக்குது? 30. ஒன்று தான் அனுப்பிச்சிருந்தா இது என்ன அக்காவில் சொல்ல கொடுத்தா செலவு வச்சுருவோம். நீ போட்டு விட்டுனா டேய் போட சொல்லிட்டேன் நான் உண்மையிலே போட்டேன்டா. கிளர்க்கு வச்சுக்கிறாரு புக்கை. நாலு சரியான இல்லை மாட்டேன். அன்னைக்கே சொன்னேன்டா உண்மையில. கிளார்க்கு ஏழுமலை இல்லை அப்பு வரல. சரி போட சொல்றேன். 4 வரைக்கும் வேலையை போறான். சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அமௌண்ட் சீக்கிரம். அவர் தான் போடுறேன்றாரு. நான் 4 1 மணி நேரம் ஆயிடுச்சு நான் வீடியோ கிட்டே சொல்லிடுறேன். நானே தூங்க கிளம்ப மாட்டாங்க. வந்தாங்க அசோசியேஷன் நின்றுட்டு சரி 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 போட்டு விட்டுருங்க. நான் பார்த்து ஆள் பில்லு அங்கே எடுத்து போனால் தான் அந்த ஆளுக்கு கைது போடுவேன். வீடியோல பிரச்சனை இல்லைடா. சரி பார்த்துட்டு போட்டுருங்க. ஓகே, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ தான் நேற்று தினமிருந்து சோஷியல் மீடியாவில் மிகவும் வைரலாக போயிட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த பிரச்சனையை பற்றி இது விஷயம் வெளியானதுக்கப்புறம் இதை பற்றி அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பாருங்கள். வீராசாமி அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பாருங்கள். லஞ்ச பணம் வாங்குறது இருந்தால் நான் ஏன் சார் என்னோட ஆஃபீஸில் வச்சு வாங்க முடியுமா சார்? பணம் வாங்கின அவசியம் தான் ஜிபேல என் அக்கௌண்ட்டில் ஏன் சார் நான் வாங்க போகிறேன்? இது வேணும் முழுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் பேரை கெடுக்கிறது, தமிழக வெற்றி கழகத்து பேரை கெடுக்கிறதுக்கோசம் அவதூறு பரப்பணும் திமுகவால் இயற்றப்பட்டு சதி தான் செய்யுது. வேணும்னே இது பண்ணுறாங்க. இது ஒரு ஆதாரம் எவிடன்ஸ் இல்லாமல் இப்போ நேற்று எல்லா மீடியாலையும் சோசியல் மீடியாவில் என்னை பற்றியும் என்னை பற்றியும் சிஎம் பற்றியும் தவறான லஞ்சம் வாங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அது முற்றிலும் தவறு சார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த நவீன்ன்ற கான்ட்ராக்ட் கார்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 30,000 காசு கொடுக்குறாரு சார். எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட அவர் பணம் வாங்குவார். அவரோட ஃப்ரெண்டு மூலியமா 50,000 1,00,000 1.30 என்கிட்ட வாங்கியிருக்காரு. அந்த காசு தான் எடுத்து என்கிட்ட கொடுக்குறாரு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த ஆபீஸ்ல லஞ்சம் வாங்கணும்னு அவசியம் தான். இந்த ஆபீஸ்ல வர வச்சு லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சார். இது என்ன பண்ற, தமிழக முதலமைச்சர் பேரை கெடுக்கணும், தமிழக வெற்றி கழகத்தை என்னோட பேரை கெடுக்கணும், என்ன வளர்ச்சி பிடிக்காம இவங்க என்ன பண்றாங்க, இது ஒரு செட் பண்ணி நம்ம கவுன்சிலர் அருண் இதே வருமானு சார். இவங்க யார் இருந்தே இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. என் பேரை கெடுக்கணும், சிஎம் பேரை கெடுக்கணும்ன்ற இவங்க 2 பேரும் செட் பண்ணி அமிச்சாலதான் சார் அந்த நவீன் என்ற பணம் வாங்கின அவசியம் தான். ஜிபேல என் அக்கௌண்ட்ல ஏன் சார் நான் வாங்க போறேன் சொல்லுங்க? அவர் கைமாத்தா வாங்கின காசு கொடுக்குறாரு. அதனால அக்கௌண்ட்ல 50,000 போடுறாரு. 9ஆம் தேதி ஒரு அமௌண்ட்டும் 11ஆம் தேதி ஒரு அமௌண்ட்டும். இப்போ லஞ்சம்னா ஒரே தவணையா காசு கொடுத்துட்டு இருக்கலாம்ல சார். நான் லஞ்சம் கேட்கறேன் 1,30,000 அந்த கான்ட்ராக்ட் கார்ட்ட கேட்டுருக்குன்னு மீடியா எல்லாம் சொல்றாங்க. இப்போ அது ஒரே அமௌண்ட்டா கொடுத்து கூட அவங்க பண்ணிருக்கலாமே. என்கிட்ட சொல்ற சார் ஒரு வீடியோ கிட்ட சொல்லி நீங்க அந்த பணத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கன்னு சொல்றாரு. நான் சொல்றேன்பா, சக நண்பரா சொல்றது தான் சார். நான் சொல்றேமான்றேன். கூட என்னோட மனைவி தான் சார் கூட இருந்தாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இது வேணும் முழுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் பேரை கெடுக்கிறது, தமிழக வெற்றி கழகத்து பேரை கெடுக்கிறதுக்கோசம் அவதூறு பரப்பணும் திமுகவால் இயற்றப்பட்டு சதி தான் செய்யுது. வேணும்னே இது பண்றாங்க. இது ஒரு ஆதாரம் எவிடன்ஸ் இல்லாம இதெல்லாம் வேணும்னே பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆமா சார். இப்ப என்கிட்ட அதிகாரம் இல்லை சார். பில்லு இப்போ ஆக்சுவலா அவர் நான் பணம் வாங்கணும்னு சொல்றாரு. இப்போ நான் பில்லு நான் பாஸ் பண்ணாதான் சார் அவர் பணத்தை என்கிட்ட கொடுக்கணும். பில் பாஸ் அதிகாரம் புள்ள செக் பவர் புள்ள வீடியோ சொல்ல நான் எப்படி சார் பில்லை பாஸ் பண்ண முடியும்? அவர் வீடியோ கூட தானே கேட்டு அவர் பில்லை வாங்கிக்கணும். என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு லஞ்ச பணமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா சார்? சொல்லுங்க. இதே உண்மைத்தன்மை தெரியுது. இதை அவர் 30,000 கொடுத்துட்டு நான் லஞ்சம் கொடுத்தேன் நான் வாங்கினன்ற மாதிரி
வந்து சிஎம் பேருக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இதை கெடுதலை அவப்பெயரை நற்பெயரை உண்டாக்கணும்னு அவங்க இதே வருமானம் அருணம் பண்ண வேலை தான் சார் வேணும்னே பண்றாங்க. சார் நான் தான் சார் வர சொன்னேன். லஞ்ச பணம் வாங்குறது இருந்தால் நான் ஏன் சார் என்னோட ஆபீஸ்ல வச்சு வாங்க முடியுமா சார்? வெளியில கூட யாருக்கிட்டனா கொடுன்னு சொல்லியிருக்கலாம், யாரை கொண்டலாம் போடுப்பான்னு சொல்லியிருக்கலாம். இது லஞ்ச பணமே இல்லையா சார்? என்கிட்ட வாங்கின பைசாவை திருப்பி கொடுக்குறாரு. இதை வந்து லஞ்ச பணம் அவர் சொல்றாரு சார். அது அவர் இதுக்கெல்லாம் தூண்டுதல் திமுக தான் சார். ஃபுல்லாவே அவங்க ஒன்றிய சேர்மனும் ஒன்றிய கவுன்சிலர் அருண்குமார் எதிர்வருமனும் தூண்டுதல் பேர்ல அவரோட கான்ட்ராக்ட் தான் சார். எல்லா ஊராட்சியிலும் அவர் தான் இங்க நவீன்றவர் தான் எல்லா ஊராட்சியில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க தூண்டுதல் பேர்ல காழ்ப்புணர்ச்சி காரணமா இதை என் பேரை கெடுக்கிறதுக்கு, தமிழக வெற்றி பேரையும் முதலமைச்சர் பேரையும் கெடுக்கிறதுக்கோசம் இதை வந்து ஃபுட்டேஜ் எடுத்து போடுறாங்க. இந்த 2 வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பணத்தை வந்து அவர் கொடுக்குறதா, லஞ்ச பணத்தை கொடுக்குறதா ஆன்லைன்லையும் கொடுக்குறாங்க, ஆஃப்லைன்லையும் கொடுக்குற அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் வைரல் ஆனதுக்கப்புறம் அதற்கு அந்த சம்மந்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது, அதாவது நான் வந்து ஒரு தூய்மையான நபர் தான், நான் வந்து ஏன் வாங்கணும், அந்த பணம் வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய பணம், எனக்கு வர வேண்டிய பணம் தான் வந்து அவர் நண்பர்களும் வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு. ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். இது என்னன்னா, இது அவ்வளோ திமுக செஞ்ச சதி அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. இந்த சதி எதுக்காக செய்கிறாங்க அப்படிங்கிறதுனா, தமிழக வெற்றி கழகத்துக்கும் தூய சக்தி இருக்குல்ல, அதாவது விஜய் அவர்களுடைய அந்த தூய சக்தி பிம்பத்துக்கும் பியூரான ஒரு புனித என்ன சொல்கிறது பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சிக்கு களங்கம் விளைவிப்பதற்காக வந்து திட்டமிட்டு திமுக செஞ்சாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதுவரை இதை வந்து விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கீழே இருக்க எல்லா கேட்டரஸும் எல்லா சின்ன சின்ன தலைவர்கள் எல்லாருமே அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங், சரி ரைட், ஓகே, இது ஓகே. இப்போ இதுதானே இவர் கொடுக்குற விளக்கம், ஓகே. ஆனால் இவர் கொடுக்குற விளக்கத்தை ஏன் விஜய் நம்பலை? முதல்வர் விஜய் நம்பலைங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? தமிழக வெற்றி கழகம் இமீடியட்டாக இவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இவரை கட்சியிலேருந்து அனைத்து பொறுப்புலேருந்து நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறதான் ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம். அதோடைய லெட்டர் பேட், அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த உத்தரவை வந்து நாங்கள் காட்டுறோம் பாருங்க. இது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இவரை கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க, ரைட்டா? இவர் சொல்லக்கூடிய விளக்கத்தை ஏற்றுக்கல. இவர் ரொம்ப புனிதமாக பேசிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? இந்த புனிதரை அந்த கட்சி நம்பலை, விஜய் அவர்கள் நம்பலை. ஸோ கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. அது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? இங்கே தான் தாவேக்காவுடைய அந்த தூய பிம்பம், அவங்களுடைய அந்த அவங்க பண்ணக்கூடிய அந்த அரசியலுங்கிறது இங்கே தான் வெளிப்பட்டிருக்கு, அம்பலப்பட்டிருக்கு. அது என்னன்றதை கூட்டிகிட்டு பாருங்கள். லெட்டர் பேட்டில் இருக்க அந்த விஷயத்தை படிக்கிறேன், கவனிங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதால் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் இவர் வந்து வகிக்கக்கூடிய அரசு பதிவு தான் வந்து மாமன்ற ஊராட்சி மன்ற தலைவர் பதவி வகிக்கிறாரு. கட்சியில் வந்து கிழக்கு மாவட்டத்தினுடைய இணை செயலராக இருக்கார், செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய இணை செயலராக இருக்கார் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். அப்போ அந்த பொறுப்புலேருந்து அவர் நீக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த பதவி மாவட்ட செயலாளர்ன்ற பதவி மட்டும் பறிக்கப்படாமல் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட எல்லா பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்படுகிறார் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்ளுன்னு சொல்லியிருக்காங்க. இதான் கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது எந்த ஒரு இடத்துலையும் இவர் வந்து கட்சியினுடைய இணைச் செயலாளராக, அதாவது மாவட்ட இணைச் செயலாளராக இருந்தாலும் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காரு, அந்த பதவியில் உட்காந்துட்டு லஞ்சம் வாங்கியிருக்காரு, அதன் காரணமாக இவர் வந்து கட்சியிலேருந்து நீக்கப்படுறாரு அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் பண்ணல. இவர் வந்து ஒழுங்கு நடவடிக்கை, அதாவது கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டார் அப்படின்றது சொல்லிட்டு அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. என்ன தப்புங்கிற மென்ஷன் பண்ணல. இப்போ என்னன்னா நடவடிக்கை எடுத்துறாங்க, கட்சி சார்ந்த நடவடிக்கை எடுத்துறாங்க. இனி அரசு சார்ந்த நடவடிக்கை எடுப்பாங்க பார்த்தீங்களா? அதாவது லஞ்சம் பெறுவது அப்படிங்கிறது சட்ட விதி மீறல் செயல் இல்லையா? அப்போ அதுக்கு நடவடிக்கை எடுக்கும் பொழுது எப்படி தெரியும் செய்தி பதிவாகும்? ஏதோ ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மாதிரி லஞ்சம் வாங்கி அவர் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கார் அப்படின்ற மாதிரி செய்தி வரும். தமிழக வெற்றி கழகத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் அப்படின்ற மாதிரியான செய்தி வராது. ஸோ கட்சி காப்பாற்றிக்கிட்டாங்களாம். அதாவது எங்கள் கட்சி இப்போவும் இந்த லஞ்சம் வாங்காமல் ஒரு புனிதராக தான் வாழ்ந்துட்டு இருக்கு எங்கள் கட்சி அப்படின்ற மாதிரி கட்சியை காப்பாற்றிட்டாங்களா இதன் மூலமாக? இது யாரை ஏமாத்துறதுக்கான செயல் இது? இது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு இது? வெளிப்படையாக அவர் லஞ்சம் வாங்கினாரு, அதாவது விஜய் அவர்கள் போராடலாமல் முழங்கிட்டு இருக்காரு. லஞ்சம் இல்லாத அரசு, ஊழல் இல்லாத அரசு அப்படின்னு முழங்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே இருந்த திமுக அரசு லஞ்சம் வாங்கினதுக்காகவும் ஊழல் வாங்கினதுக்காக தான் வந்து அந்த ஆட்சி வந்து தொடர் தெரியப்பட்டிருக்கு. அதுக்காக தான் நம்ம விஜய் அவர்கள் வந்திருக்காரு. அப்புறம் விஜய் அவர்கள் எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாரோ விஜய் அவர்களுடைய பேச்சுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபரை கட்சியிலேருந்து நீக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணோம்ல. அப்படி பண்ணாமல் ஏதோ வந்து கட்சிக்கு களங்கம் விளைவிக்கிற வகையில் செயல்பட்டாராம், ஏதோ ஒன்று பண்ணிட்டான். இது சம்மந்தம் இல்லாத விஷயத்த மாதிரி பேசியிருக்காங்க இவங்க. இது என்ன விதமான ஒரு வெளிப்படைத்தன்மை பாருங்க நம்மளோட அரசியல். கட்சி பியூரிட்டி ஆக்குறாங்களாம். லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது எல்லா மட்டத்திலும் புறையோடி போயிருக்கு. அதுக்கு அவர் கொடுக்குற விளக்கம் பாருங்களேன். அப்போ அவர் கொடுக்குற விளக்கத்தை விஜய் அவர்கள் ஏற்றுக்காம தான் கட்சியில் நீக்கியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் யாரை ஏமாத்துறதுக்காக இவங்க உட்காந்து இப்படி வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா மட்டங்களும் லஞ்சம் ஊழல் வந்து புறையோடி போயிருக்கு. ஆனால் வெளியில் சொல்லுற விஷயம் மட்டும் பாருங்க, இன்னும் எங்கள் கட்சி ஒரு பியூரிட்டியாக தான் இருக்குது, அதில் அந்த மாதிரி நபர்கள் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரியான இவங்க கட்சியினுடைய நமக்கு நீ ஞாபகம் இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் ஒருத்தர் சொன்னார், அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமனம் செய்வதற்கு 30 லட்சம் வரையும் லஞ்சம் கேட்குறாங்க. குறிப்பாக புசியானது பேரில் மென்ஷன் பண்ணி அவங்க பேசியிருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் என்ன தன்மை? அதுக்கு வேற இப்போ இதுக்கு என்னன்னா இதுக்கு திமுக சதின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட நபர் பேசுகிறாரு. இதை கட்சியை நம்பலை.
ஓகே, அப்போ லஞ்சம்ங்கிறது இவங்க எல்லா இடத்துலையும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வெளியில் பேசுகிறது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பியூரான அரசு, ஒரு பியூரான விஷயம். இது அரசு மருத்துவமனைக்கு விசிட் பண்ணாராம், அங்கே லஞ்சம் கேட்டாங்கன்றதுனால இமீடியட்டாக வந்து லஞ்சம் கேட்டால் தண்டிக்கப்படுவீங்க, இமீடியட்டாக வந்து புகார் எண்ணெலாம் கொடுத்து இதை புகார் சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அப்படியே ஃபாஸ்ட்டாக ரியாக்ஷன் பண்ணுறாங்களா? அப்போ இதெல்லாம் என்ன தன்மை? இது வெளிப்படையாக லஞ்சம் வாங்கிட்டு அதுக்கு வந்து முட்டு கொடுத்து அதுக்கு திமுக தான் பழி போடுது அப்படின்னு சொல்லி திமுக தான் சதி செய்துன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குது. இவங்க சரி அதை விடுங்க, அவர் தப்பு பண்ணிட்டார் விடுங்க. லெட்டர் பேடில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த லெட்டர் பேடில் அந்த ஒழுங்கு நடவடிக்கை விஷயத்தில் கிளியர் கட்டாக அவர் இதுக்காக தான் பண்ணார், இதுக்காக தான் அவர் கட்சி தான் நீக்கணுன்றதை டிக்ளேர் ஏன் பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள்? இது என்ன விதமான ஒரு வெளிப்படையான அரசு இது? இதான் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு வெளிப்படையான அரசு நான் காட்டுறேன்னு சொல்லி சொன்னீங்க. இதில் எங்கே இருக்குது வெளிப்படைத்தன்மை? லஞ்சம் வாங்கினார் உங்களுக்கு நீங்கள் அஃபிஷியல் உங்களோட கட்சியோட ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா அவர் லஞ்சம் வாங்கினதுக்காக நீக்கப்பட்டிருக்க அந்த செய்தி எங்கேயுமே இருக்காது. யாரை ஏமாத்துறதுக்கான இந்த விஷயத்தை செய்கிறீங்க? எப்படி வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும் அது? ஸோ வந்து உங்களுடைய தூய சக்தி வந்து கிழிச்சு தொங்குறதா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த பிரச்சனையை பார்ப்போம் நம்ம. அடுத்த சம்பவம் 2. இது வந்து லாக்அப் டெத் சம்மந்தமான விஷயம். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தான்காடு பகுதி அப்படிங்கிறது வந்து தென் தாமரைக்குளம் காவல் நிலையத்தினுடைய அந்த நிர்வாகத்துக்கு உட்பட்ட பகுதி. அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய நபர் தான் வந்து இந்த சபரிவர்மன். அவர் வந்து ஒரு பெட்டி கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் கடையில் குட்கா வந்து வியாபாரம் பண்ணியிருக்காரு, குட்கா வித்திருக்காரு அப்படிங்கிறது அவர் மீது பதியப்பட்ட வழக்கு. ஸோ வந்து அதுக்காக அவர் கைது செஞ்சு கூப்பிட்டு போகிறாங்க. அவர் விசாரிச்சுட்டு வந்து அவர் வந்து நாகர்கோவில் வந்து ஸ்கிலை ஜெயிலில் வந்து அவர் வந்து சிறைப்படுத்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது விஷயம். அவர் வந்து அடிப்படையில் ஒரு மாற்றுத்திறனாளி வர. ஸோ வந்து அவர் என்ன பண்ணியிருக்காங்க, விசாரணையில் என்ன பண்ணியிருக்காரு, அவர் இறந்துட்டார். ஸோ இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த விஷயத்தை மாரடைப்பால் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி செய்தியை ஊற்றி மூட பார்த்துருக்காங்க காவல்துறை. அந்த பிரச்சனை ரொம்ப சீரியஸ் ஆனதுக்கப்புறம் உறவினர்கள் சம்மந்தப்பட்டவங்களாம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் தலைவர்லாம் வந்துட்டாங்க. பிஜேபியுடைய முன்னாள் எம்எல்ஏ காந்தி வந்திருக்கிறாரு, அதே மாதிரி திமுகவுடைய எம்எல்ஏ ஆஸ்டின் அவர் வந்திருக்கிறாரு. இது மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் பிரச்சனை அது மாறிடுச்சு. ஸோ அரசியல் தலைவர்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து அந்த விஷயத்தை மறைக்க முடியாது அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்ததுனால இமீடியட்டாக வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய ஒரு நெருக்கடியை எதிர்கொண்டிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு. நீதிபதியை வர வச்சு நீதிபதியினுடைய முன்னிலையில் வந்து போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டம் நடந்து கிட்டத்தட்ட வந்து 19க்கும் மேற்பட்ட இடங்களில் கடுமையாக வந்து அடித்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவருக்கு வந்து அவர் கையில் ஒரு பிரச்சனை, மாற்றுத்திறனாளி கையில் பிரச்சனை இருக்குது. அவருக்கு எங்கே மாற்றுத்திறனாளியாக அவர் எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காரோ அதே இடத்துலேயே அவர் வந்து அடித்து சித்திரவதைக்குள்ளாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. இது தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்பி நடவடிக்கை எடுத்திருக்காரு. மாவட்ட எஸ்பி வந்து நடவடிக்கை எடுத்திருக்காரு. இந்த நடவடிக்கைக்கு உள்ளான காவலர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறை வார்டன் ஜெகன், பிறகு 2ஆம் நிலை காவலர் சிவகுமார், பிறகு தலைமை சிறை காவலர் திருமலை நம்பி. இந்த 3 பேர் மீதும் அதாவது சஸ்பெண்ட் பண்ணிட்டு கைது செஞ்சு சிறைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க மீது விசாரணை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா அதோட இல்லை அப்படிங்கிறதான் சீரியஸான விஷயமா இருக்குது. ஏன்னா மனித உரிமை ஆர்வலர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சீரியஸான பிரச்சனை நோக்கி போயிட்டு இருக்கு. லாக்அப் டெத்துங்கிறது எப்போவுமே நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு கவனம் பெறக்கூடிய இடத்துக்கு நகருது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு மாற்றுத்திறனாலேயே இவங்க இந்த அளவுக்கு மோசமாக நடந்திருக்காங்க அப்படின்னா, அப்போ இவங்க உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதியுடைய வரம்பையே இவங்க மீதி இருக்காங்க. ஏன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்க மகாதேவன் அவர்கள் ஏற்கனவே ஒரு மாற்றுத்திறனாலேயே நீங்கள் சந்தேகத்துக்கு உட்பட்டு நீங்கள் அவரை கைது செஞ்சு விசாரிக்கிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ப்ராப்பர் கைட்லைன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கைட்லைன்ஸை கம்ப்ளீட்டாக இவங்க வயலேட் பண்ணிவிட்டு அவர் மாற்றுத்திறனாளின்னு கூட பார்க்காம ரொம்ப கொடூரமான முறையில் அவரை ட்ரீட் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இது 3 பேரோட நிற்காது. இந்த 3 பேருக்கு உத்தரவு போட்ட ஒருத்தர் இருப்பார். அப்போ அவர் யார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வந்து இதை வந்து ரொம்ப சாதாரணமாக கேஸை ஹேண்டில் பண்ணாமல் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து இதை வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ன விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஓகே, இது ஒரு ப்ரொசீஜர், ஒரு பெரிய பிரச்சனை. ஃபஸ்ட்டு காவல்துறை இதை மறைக்க பார்த்தாங்க. அப்புறம் அரசியல் தலைவர்கள்லாம் அந்த உள்ளுக்குள்ளே வந்ததுனால மறைக்க முடியல. ஸோ வந்து லீகலாக இது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு லீகல் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது, நம்ம பார்ப்போம். அந்த சபரிவர்மன் யார் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு சீரியஸான விஷயமா போயிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாரும் சப்ஜெக்ட் கவனிப்பீங்க. இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய பார்வை என்ன அப்படின்னா, நம்ம கம் டு த பாயிண்ட். நம்ம முதல்ல விஜய்க்கு வருவோம். இதுக்கு முன்பு தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச லாக்அப் டெத் எதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் சொல்லுவீங்க மடப்புறம் அந்த கோவிலுடைய காவலர் அஜித் குமாரோட லாக்அப் டெத் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாரும் ஞாபகம் இருக்கும். அந்த மரணம் அது தமிழ்நாட்டில் வந்து சென்சேஷனான பிரச்சனையாக மாறுச்சு. அந்த பிரச்சனை அப்போ தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து அன்றைக்கு வந்து தாவேக்கா தலைவராக தான் இருந்தார். அப்போ அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு மக்கள் திரள் போராட்டம் எதுவுமே செய்யவே இல்லை. அவர் பங்கெடுத்த ரெண்டு விஷயம் என்னென்னா, பரந்தூர் வந்து பிரச்சனையில் அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக போய் நின்னார். ஒரு முறை போய் நின்னார். கால் கூட தரையில் படலை அப்படின்னு பார்த்தோம். இப்போ ரெண்டாவது என்னென்னா, இந்த லாக்அப் டெத் அஜித்குமார் லாக்அப் டெத்துக்காக வந்து பெரிய இந்த நம்ம சிவானந்தம் சாலை சென்னையில் வந்து ஒரு பெரிய அனுமதி வாங்கி ஒரு போராட்டம் பண்ணாங்க. ஒரு அரை மணி நேரமே அங்கே பேசிட்டு போனார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுதான் அவர் வந்து வெளியில் இருந்து மக்களுக்காக பண்ணது. இது 2 தான். இதில் இந்த வந்து இப்போ தான் நம்ம இந்த விஷயத்தை நம்ம முதல்வர்கிட்ட வரோம். இப்போ நம்ம இவர்கிட்ட கேட்குறோம், அன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு உட்பட்ட காவல்துறையினுடைய மந்திரியாக அவர் தான் இருந்தார். ஸோ அவர் துறைக்கு உட்பட்ட ஒரு லாக்அப் டெத் நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஆக்ஷன்லாம் எடுத்தாங்க. ஆக்ஷன் எடுத்தது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக சாரி கேட்டார். அந்த சம்மந்தப்பட்ட அந்த அஜித்குமாரோடைய அம்மா கிட்ட, சாரிம்மா, மன்னிச்சுக்கங்கம்மா, இனிமேல் வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி அவர் பேசினார். உடனே விஜய் அவர் என்ன சொன்னார்னா,
இந்த வெத்து விளம்பர மாடல் அரசு இப்போ சாரிமா மாடல் அரசாக மாறிடுச்சு அப்படின்னு ரொம்ப போட்டு விமர்சனம் பண்ணார். நல்ல விஷயம் தான், அப்படி தான் பேசணும், ரைட், ஓகே. இப்போ நம்ம இவர் எப்படி பேசுறது? இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதுவும் முதல்வர் விஜயனுடைய காவல்துறை, அவரும் காவல்துறை மந்திரி தான் இருக்காரு, அவரோட துறைக்கு உட்பட்டு நடந்த ஒரு பிரச்சனை தான். இப்போ இவர் நம்ம எங்கேருந்து தேட வேண்டியது? இப்போ இவர் ஏதாவது சாரி கேட்டு நீங்கள் யாராவது பார்த்தீங்களா? நீங்கள் யாருமே பார்த்துக்க மாட்டீங்க. அன்றைக்கு முன்னாள் முதல்வர், அதுவும் ஸ்டாலின் யாருன்னா கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு மேலே பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சியினுடைய தலைவர். அவர் வெளிப்படையாக சாரி கேட்டார். அரசியல் பொது வாழ்க்கையில் 50 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்காரு, கடுமையான காலத்தை எதிர்கொண்டிருக்காரு, வெளிப்படையாக சாரி கேட்டார். நம்ம தலைவர் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார், சொஃபிஸ்டிக்கான லைஃப்பில் உட்காந்துருந்தார், இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அன்றைக்கி அவர் பேசுறது அந்தளவுக்கு விமர்சனம் பண்ணார்ல, இப்போ இவர் நம்ம எங்கே தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு விஷயம் நான் திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பிரச்சனை பெரிய அளவில் வெடிச்சிடக்கூடாது, தங்களுக்கு எதிராக வெடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சபரிவர்மன் இருக்கார் பார்த்தீங்கன்னா, இறந்தார் இல்லை, அவருடைய மனைவி கிட்ட வந்து இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அண்டர் டீலிங்கில் போயிடலாம், அதாவது பேசிக்கலாம், உங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறேன், இழப்பீடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அண்டர் டீலிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க. இவருக்கு தான் வந்து ஒரு பெரிய இதாச்சு. இவர் தான் இவருடைய தனிப்பட்ட இவருடைய தவறின் காரணமாக நடந்த கரூர் பிரச்சனைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இவர் வந்து அரசு வேலை கொடுத்து அந்த பிரச்சனை சரி கட்ட பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது இது டைரெக்டாக சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது அரசு சார்ந்த பிரச்சனை. இது தமிழ்நாடு அரசு பண்ண தவறினால இன்றைக்கி ஒரு மாற்றுத்திறனாளி இறந்துருக்காரு. இப்போ அப்படி இருக்கும்போது தாராளமாக அரசு வேலை கொடுப்பார்ல, இவர் அரசு வேலை கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆனால் பொது வழியில் இதுக்கான ரெஸ்பான்சிபிள் என்ன? அன்றைக்கு முதல்வர் நம்ம பார்த்தோம், வெளிப்படை சாரி கேட்டது நம்ம பார்த்தோம். இவர் என்ன பண்ண போகிறாரு? இதுக்கு முன்பு கூட அதிமுக பிரிவில் நம்ம ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் சாத்தான்குளம் பிரச்சனை மறக்கவே மாட்டோம். ரொம்ப கொடூரமான காலகட்டம், அந்த கொரோனா காலகட்டத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு அந்த சம்பவம். அதை கேட்கும்பொழுது நமக்கு வந்து அப்படியே அதிர்ச்சியாக இருக்கும், அந்தளவுக்கு மோசமான சம்பவம் அது. அன்றைக்கு அந்த ஏடிஎம் கவர்மெண்ட் அதை எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் அதில் என்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கலாம் அது ஒரு ப்ரொசீஜர் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல இந்த விஷயம் அதை எதுக்கு சொல்ல வரனா, எல்லா காலகட்டத்திலும் லாக் அவுட் நடக்குது அப்படிங்கிறது இயல்பான விஷயம். காவல்துறையில் அது வந்து புறையோடி போன ஒரு விஷயமா இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, சில அட்வொகேட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனைக்கெலாம் வந்து அது கவனம் பெறுது. இல்லாட்டி அந்த பிரச்சனை ஊற்றி மூடக்கூடிய பிரச்சனை மாறி இருக்கும். அடிப்படையில் காவல்துறையில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது, ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அது செகண்டரி, நம்ம இப்போ அதை பேச போகிறதில்ல. ஆனால் இன்றைக்கு இந்த முதல்வர் என்ன பேச போகிறார், விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார்? இப்போ இன்றைக்கி என்ன போயிட்டுருன்னா, அவர் அன்றைக்கி பேசின எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன். அது பாருங்கள், இப்போ ட்ரையல் அப்படியே அதெல்லாம் ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்குது. அது அந்த வீடியோ நாங்கள் பதிவு செய்கிறேன், அது அவசியம் பாருங்கள். எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்கள் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்? உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை. ஏன்னா இருந்தா தானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. இப்படி இருக்கிற இந்த இன்எபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும். இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்று உங்களை சரி செய்ய வைப்போம். டிவிகே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும். தேங்க்யூ. நீதி வேண்டும், நீதி வேண்டும். பார்த்துருப்பீங்க. அப்போ நம்ம தான் கேட்குறோம் இப்போ விஜய் அவர்கள்ட்ட, இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லி தான் நீங்கள் ஆட்சி மாற்றம், இதுக்கெல்லாம் மாற்றமாக தான் நான் வரேன்னு சொல்லி சொன்னீங்களே, வந்துட்டீங்க இல்லை, இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? எல்லா பிரச்சனையும் அப்படியே தானே போயிட்டுருக்கு. நம்ம இன்னொரு விஷயம் நம்ம சொல்கிறோம், அதாவது இவர்கிட்ட நம்ம என்ன பிரச்சனைனா, ஃபஸ்ட் எல்லாரும் என்னன்னா இது ஒரு புது கவர்மெண்ட்டு, இவங்களுக்கு டைம் கொடுன்னு கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் தோணுது, இந்த கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும்? இவங்களுக்கு அரசியல் புதுசு, இவங்க இப்போ தான் வராங்க, எல்லாம் டைம் கொடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இவங்க பேசின பிரச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது நான் அரசியல் புதுசு அப்படின்ற மாதிரி அந்த தோற்றம் உங்களுக்கு தெரிஞ்சா? அதாவது நூற்றாண்டு காலமாக நான் அரசியலை பார்க்குறேன், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்ற அளவில் ரொம்ப ஹார்டாக, ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மெத்த படித்த மேதாவி மாதிரி பேசிட்டு இருக்காங்க அந்த அரசியல்லாம். இன்றைக்கி அவங்க வந்துட்டாங்களா, டைம் பீரியட் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பல பேர் ஆதரவாக பேசுகிறாங்க, நம்மளும் அதை பேசியிருக்கோம், ஒரு டைம் கொடுன்னு சொல்லுவோம். ஆனால் டைம் கொடுத்தா ஒரு தப்பு நடந்துச்சு, தப்பு நடந்துச்சு, எங்களோட நிர்வாகத்தின் உட்பட்டு ஒரு தப்பு நடந்துருச்சு, எங்களுக்கு டைம் கொடுங்க, அதை சரி பண்ணுறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட இதுவரை யார்கிட்டதுமே வரவே இல்லை. இப்போ இடையில வந்து ஒரு ஸ்கூலில் போயிட்டு அமைச்சர் அந்த கீர்த்தனா போயிட்டு அவங்க பண்ண அந்த ரீல்ஸ் வெறியில் வந்து ஒரு வேலையை பண்ணாங்க, நமக்கு எல்லாரும் தெரியும். அதுக்கு வந்து சம்மந்தப்பட்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நம்ம ராஜ்மோகன் என்ன சொன்னார் நம்ம பார்த்தீங்களே, அதை அக்கா தங்கச்சி பேசிக்கிறாங்க, அதை நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து அந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ணுற விதமாக.
ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்து இங்கே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனை பிரச்சனை நடந்துருச்சு, நாங்கள் ஒத்துக்கிறோம், அதை நாங்கள் சரி பண்ணுறோம். ஊராட்சி மன்ற தலைவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு, தாவேகா கட்சியினுடைய நிர்வாகி லஞ்சம் வாங்கின விஷயத்தை லஞ்சம் வாங்கினதுக்காக கட்சியில் நான் நீக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் ஏதோ வந்து கட்சி கலகம் ஆக்டிவிட்டி செஞ்சார் அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ எங்கே இருக்குது இதில் வெளிப்படையாக நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு டைம் கொடு, நீங்கள் எத்தனை வருஷம் டைம், நீங்கள் 5 வருஷம் டைம் கொடுத்தாலும் சரி என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அதாவது எதையுமே டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. கரூர் பிரச்சனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரூர் பிரச்சனையில் அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை பொதுவெளியில் நடந்த பிரச்சனை. அதில் 41 குடும்பத்தை அவர் மகாபலிபுரம் ஸ்டார் ஹோட்டலுக்கு வர வச்சு தனித்தனியாக மீட் பண்ணாங்க. 49 குடும்பத்தையும் 40 வீட்லையும் தனித்தனியாக ரூமில் வச்சு தனித்தனியாக போய் சாரி கேட்டாராம், காலில் விழுந்தாராம். இதை யாராவது பார்த்தாங்களா? சம்பவம் நடந்தது பொதுவெளியில், இவர் மன்னிப்பு காலில் விழுந்து உள்ளே கேட்டாராம். இது எப்படி என்ன கதையாக இருக்குது? பொதுவெளியில் நடக்கிற விஷயத்துக்கு பொதுவெளியில் தான் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும். அதை வந்து நீங்கள் மறைச்சு இடனா நீங்கள் செய்கிறது மூலமாக எந்த விதமான இங்கே வெளிப்படைத்தன்மை இல்லைன்றது அதோட பொருள். ஸோ இப்போ இன்றைக்கி இங்கே நடந்திருக்கு 2 விஷயத்தில் நீங்கள் நடந்த 2 விஷயம், லஞ்சம் வாங்கின பிரச்சனையும் சரி, லாக்அப் டெத் விஷயத்தையும் சரி, உங்களோட வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு கவர்மெண்ட்டு இது ஒரு உறுதித்தன்மையான கவர்மெண்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ நாள் டைம் கொடுத்தாலும் சரி இந்த எந்த மாற்றமும் இங்கே நிகழாது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சீரியஸான கட்டத்துக்கு இந்த அரசியலை இவங்க கொண்டு போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அன்றைக்கு லாக்அப் டெத்துக்காக விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி போகிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கணும், ஆனால் இன்னும் எடுக்கல. பெரிய போராட்டத்தை தலைநகரத்தில் பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தணும். அந்த போராட்டத்தை இவங்க கையில் எடுக்கணும். நான் அன்றைக்கி அவர் தான் அதுக்கு தானே வெளியே வந்தார். இப்போ இவங்க எங்கே போயிட்டாங்க? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எங்கே போயிட்டார் அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. களத்தில் இறங்குங்க. அரசியல் இப்படி தானே, எதிர்க்கட்சி அரசியல் அப்படி தானே செஞ்சாகணும். அரசியல் களத்தில் இறங்கி உங்களோட உறுதித்தன்மை நீங்கள் காட்டுங்க. காலம் அரசுக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுத்துங்க. அவர் வெளிப்படையை ஒத்துக்கிறதுக்கான விஷயத்தை கொண்டு வாங்க. தப்பு நடந்துச்சுங்கிறத அவர் டிக்ளேர் பண்ண சொல்லி எடுத்து கொண்டு வாங்க. இதுவரை எந்த பிரச்சனையும் அவங்க டிக்ளேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. தப்பே நடக்காத மாதிரி தான் மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி போச்சுன்னா 5 வருஷம் இல்லை 10 வருஷம் இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இங்கே எந்த மாற்றம் நடக்காது. இது இன்னொரு மோசமான ஒரு கவர்மெண்ட்டாக தான் அது போய் முடிய போகுது. அந்த இடத்துல தான் இது போயிட்டு இருக்கு. இது அப்படி போகக்கூடாது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதை நோக்கி விஜய் அவர்கள் நகர்த்துறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஒரு நிகழ்ச்சி நம்ம வீடியோ வேற ஒரு பிரச்சனை பேசலாம். நன்றி, வணக்கம்.